தமிழ்நாடு முழுவதும் சட்டப்பேரவை தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் வாக்குப்பதிவு குறித்து எமது தூத்துக்குடி செய்தியாளர் இசக்கிராஜா தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். இசக்கிராஜா, வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் கோகிலப்பிரியா. தூத்துக்குடி மாவட்டத்தில் 11 மணி நிலவரப்படி தூத்துக்குடி மாவட்டம் 6 சட்டமன்ற தொகுதியில் சராசரியா 35% வாக்குகள். தூத்துக்குடி மாவட்டம் பொட்டலூர்னி மற்றும் எட்டயபுரம் குளத்தூர்வாய்ப்பட்டி கிராமத்தில் தேர்தல் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் இன்று சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று வருகிறது. வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் சட்டமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதியாகும். தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம், ஓட்டப்பிடாரம், கோயில்பட்டி, திருச்செந்தூர் ஆகிய பகுதிகளில் வாக்குப்பதிவு மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் 6 சட்டமன்ற தொகுதியில் 1868 வாக்குச்சாவடிகள் மூலம் வாக்காளர்கள் வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். காலை 6 மணி நிலவரப்படி தூத்துக்குடி மாவட்டம் 35% வாக்குகள் பதிவாகியுள்ளது. தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் 37.39% வாக்குகளும், ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் 33.55% வாக்குகளும், விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் 35.61% வாக்குகளும் பதிவாகியுள்ளது. திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் 34.77% வாக்குகளும், ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் 34.34% வாக்குகளும், கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் 35.12% வாக்குகளும் பதிவாகியுள்ளது. இந்த நிலையில தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொட்டலூர்னி கிராமத்தில் மீன் தொழிற்சாலையை அகற்றணும் சொல்லி அந்த கிராம மக்கள் பல்வேறு தரப்பு கருப்பு கொடி ஏந்தி பல்வேறு தரப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில அங்கு உள்ள 915 வாக்காளர்கள் வாக்குகள் பதிவு செய்யாமல் ஒரு சில வாக்குகள் மட்டுமே அந்த பகுதியில் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. இது மட்டும் இல்லாமல் இதே தூத்துக்குடி மாவட்டத்தில் இதே போன்று எட்டயபுரம் அருகே உள்ள குளத்துவாய்ப்பட்டி பகுதியில் கிராம மக்கள் வாக்குகள் அங்கு 983 வாக்குகள் உள்ளன. தற்போது வரை அங்கு 5% வாக்குகள் மட்டுமே இப்போது வரை பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோகிலப்பிரியா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இசக்கிராஜா.